Unit 5 Programming in C++ concepts வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வந்து எதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இருக்குது. அந்த பர்டிகுலர் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய லொக்கேஷன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் என்னது இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படிங்கிறது. நம்ம இன் ஆர்டர் டு ஸ்டோர் அ வேரியபிள், ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப் இருக்குது. 5 டைப்ஸ் இருக்குது. மியூட்டபிள் வந்து 5th டைப். மொத்தம் வந்து 5 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ, செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக், தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்டெண்ட், ஃபோர்த் ஒன் வந்து ரெஜிஸ்டர், ஃபிஃப்த் ஒன் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பை டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இன்ட் ஏ, ஃப்ளோட் பி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஆட்டோ அப்படிங்கிற இந்த லோக்கல் வேரியபிளாக தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய வேரியபிளை 2 டைப் பார்த்துருக்கோம், குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு சொல்லிட்டு. லோக்கல் வேரியபிளாக ஸ்டோர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வேரியபிள். ஆட்டோ அப்படிங்கிறதுக்கு ஒன்றுனா அப்ரிவேஷன் என்னென்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிளாக போய் ஸ்டோர் ஆகும். லோக்கல் வேரியபிளாக போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து மெத்தட்ஸ் அந்த வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் டினோட்ஸ் அ லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிளாக தான் ஆக்ட் ஆகும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ட் ஏஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தீங்கனாலும் ஒன்று தான். இந்த ஆட்டோ அப்படிங்கிற கீவேர்டை முன்னாடி கொடுத்துட்டு ஆப்ஷனுங்கிறங்காட்டி இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா நீங்கள் டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோ ஸ்பேஸ் இன்ட் ஏஸ் ஈக்குவல் டு 10 இப்படி தான் கொடுக்கணும். ஆட்டோங்கிறது ஆப்ஷனல், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இது ஆட்டோமேட்டிக் வேரியபிள் தான். ஓகேங்களா? அதனால் இந்த ஆப்ஷனல்ங்கிறங்காட்டி இந்த செட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது ஆட்டோ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னது, டஸ் நாட் சேஞ்ச் த வேல்யூ, ஸ்டோர்ட் இன் ஸ்டாட்டிக் டேட்டா ரீஜியன். அதாவது நீங்கள் ஒரு வேல்யூவை நீங்கள் ஸ்டாட்டிக்னு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் அந்த வேரியபிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளோட காப்பியில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளில் நீங்கள் இது வந்து கவுண்ட்டுங்கிறது இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த கவுண்ட் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நியூவாக வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஸ்டாட்டிக்குங்கிறது ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த மெமரி ஸ்பேஸில் தான் இந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும், ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் ஸ்டாட்டிக்னு மட்டும்தான் கொடுப்போம். இதே வந்து நீங்கள் குளோபலாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், லோக்கலாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே வேணாலும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் கொடுத்த வேரியபிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்து லோக்கல் வேரியபிளாக மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்டெண்ட் இன்ட் ஏஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏவோட வேல்யூவை அந்த வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வேறு எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டிஃபைன் இன் எனிவேர், எங்கே வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் வித்தின் த சேம் பிளாக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. நாட் வித்தின் த சேம் பிளாக்ல மட்டும் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த பிளாக் விட்டு வேற எந்த பிளாக்ல வேணாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள். இதை வந்து நம்ம குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டருங்கிறது நம்மளுடைய ஆட்டோ வேரியபிள் மாதிரி தான். இது வந்து லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ரெஜிஸ்டர்லையே போய் என்னுடைய டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த ரெஜிஸ்டருங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ரெஜிஸ்டர் இன்கேஸ் வந்து அதனுடைய மெமரி ஸ்பேஸ் அதனுடைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ரெஜிஸ்டரோட ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணும். உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸ்பேஸ் இல்லை, நோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும், மெயின் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணும். மேம் இதுவும் ஆட்டோமேட்டிக்கும் ஒன்று தான் அப்படிங்கும்போது என்னங்க மேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும்.
இதே வந்து நம்ம நார்மல் வேரியபிள்ஸ்லையோ இல்லை ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ்லையோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்லோவராக இருக்கும் கம்பேர்ட் டு த ரெஜிஸ்டர். ஸோ ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். மியூட்டபிள் அப்படின்னா என்ன மீனிங்னா சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அளவு பர்டிகுலர் டேட்டா மெம்பர், ஒரு பர்டிகுலர் டேட்டா மெம்பர் அது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட, கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? அந்த வேல்யூவை நம்ம மாற்றவே மாட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி கான்ஸ்டன்டான வேல்யூவாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது மியூட்டபிள்ங்கிறது. ஓகேங்களா? பை டிஃபால்ட்டாக வேல்யூ வந்து y is equal to 10 கொடுக்குறேன். அப்புறம் ப்ரோக்ராம்குள்ளே y ++ கொடுப்பேன். அப்புறமேட்டு y is equal to y + 10 கொடுப்பேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட டாப்பிக்கு. ஸோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வந்து எத்தனை டைப் இருக்குன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஆட்டோ, ஸ்டாட்டிக்கு, எக்ஸ்டர்னு, அதுக்கப்புறமே ரெஜிஸ்டர், ஃபிஃப்த் ஒன் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோங்கிறது ஆட்டோமேட்டிக் வேரியபிள், லோக்கல் வேரியபிளை மட்டும்தான் வந்து அதை ஆக்சஸ் பண்ணும். பை டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குற இன்டீஜர் டிக்ளரேஷன் எல்லாமே, வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் இனிஷியலைசேஷன் எல்லாமே ஆட்டோ அப்படிங்கிற இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸில் தான் வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாகவே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் கொடுக்குற நம்பரோட வேல்யூஸ், அதனுடைய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஒரு பர்டிகுலர் மெமரியிலேயே டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து என்ன பண்ணிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும். அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ஆஃப் த வேரியபிள் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியுமே இல்லையா, அதனுடைய சோர்ஸில் கொண்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக்குங்கிறது. இந்த ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக வந்து இன்னும் ஃபர்தர் கிளாஸஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்னுமே உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னுங்கிறது த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வித்தின் த பிளாக்குள்ளே மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து குளோபல் வேரியபிள் மாதிரியே தான். பட் ஆனால் வந்து லோக்கலாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியாது, ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டருங்கிறது ஆட்டோ மாதிரியே தான், ஆட்டோமேட்டிக் வேரியபிள் மாதிரியே தான். பட் ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதை காட்டிலும் ரெஜிஸ்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்குறோம் இல்லைங்களா, ஸோ எப்பயுமே வந்து எந்த ஒரு கரண்ட் ப்ராசஸோ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸை வந்து எதுக்குள்ள கொண்டு வந்து வச்சுருக்கோம், நம்மளுடைய ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்டரில் கொண்டு வந்து வச்சுக்கோம். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்க முடியும், அதனால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா சிபியு வந்து எதோட வந்து அடிக்கடி கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரோட கம்யூனிகேட் ஆகும். ஆனால் ரெஜிஸ்டரோட சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பட்சத்தில் ரெஜிஸ்டர் ஃபுல்லாக இருந்ததுன்னா அது மெயின் மெமரியில் கொண்டு போய்ட்டு அந்த வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் அப்படிங்கிறது சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேல்யூ வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க, ஈவன் கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது எதனால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டபிள் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முடியும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கண்டினியூஷனாக இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி வந்து ஆப்ஜெக்டை வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டார் கான்செப்ட் வந்து மூவ் ஆக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த டாப்பிக்கெலாம் வந்து சப் டாப்பிக்காக நம்மளுடைய சிலபஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் தோ வி ஹாவ் டு ஸ்டடி. அப்போ தான் வந்து எம்சிக்யூவில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த செஷனில் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.